எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இட்லி சாம்பார் தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கணும். 1 கப் துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் கலந்து எடுத்துக்கணும். ரெண்டுத்தையும் போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக கட்டி பெருங்காயம், மஞ்சத்தூள் கொஞ்சம், 4 பச்சை மிளகாய் கீனி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 2 தக்காளி போட்டிருக்கேன், கேரட், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காயெலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதிலே போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு குக்கரில் ஒரு 2 விசில் வச்சிடலாம். 2 விசில் வச்சாலே நல்லா பருப்பு பூவாட்டம் வெந்து போயிடும். பாசிப்பருப்புன்றதுனால துவரம்பருப்பு கொஞ்சம் தான் அதனால் வெந்துடும். நல்லா இந்த மாதிரி வெந்து வந்துடும். அதில் இருக்க தண்ணியை நம்ம எடுத்துக்கிட்டு இதை ஒரு மத்தால கடைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா மசிச்சு விட்டோன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடும். அதில் தனித்தனியாக எதுவும் தெரியாமல். அடுப்பில் ஒரு பேன் வச்சு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பொரிஞ்சோடனே ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் அதையும் போட்டுக்கலாம். ஜீரகம்லாம் பொரிஞ்சோடனே காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். போட்டோடனே 1 கப் சின்ன வெங்காயம், சாம்பாருக்குனாலே சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் முழுசாக வச்சுருக்கேன், கட் பண்ணல. சின்னதாக இருக்கிற வெங்காயமாக உரித்து முழுசாக வச்சுருக்கேன். நல்லா வதக்கிட்டு நம்ம இருத்து வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியை அதிலே ஊற்றிக்கணும். இதில் நான் புளி சேர்க்கல. நீங்கள் யாராச்சும் புளி போடுறீங்கனாக்கா இந்த ஸ்டேஜில் புளி தண்ணி கரைச்சி ஊற்றிக்கலாம். சாம்பாருக்குன்னு தனியாக ஒரு மிளகாத்தூள் வச்சுருப்போம்ல, இட்லி சாம்பார் பொடி, அந்த சாம்பார் பொடி தேவையான அளவு போட்டுக்கணும். போட்டு இது வெங்காயம் வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சிடணும். வெங்காயம் நம்ம வதக்குனதுலேயே முக்கால்வாசி வெந்துடும். இந்த தண்ணியோடு சேர்ந்து இன்னும் நல்லா வெந்து வந்துடும். இது நல்லா வெந்துருச்சு. வெங்காயமும் நம்ம மசிச்சு வச்சுருக்கோம்ல பருப்பு காயெலாம் அதில் ஊற்றி தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கலாம். திக்காக தான் இருக்கும். அது உங்களுக்கு தண்ணியாக வேணுன்னா தண்ணியாக ஊற்றிக்கலாம், இல்லை திக்காகவே இருக்கலாம்னா திக்காக வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வச்சு நல்லா கொதிக்க வச்சு கருவேப்பிலை மல்லி போட்டு நல்லா கொதிச்சிருச்சு. சாம்பார் நல்லா வாசனை அடிக்குது பாருங்கள். சுட சுட இட்லி வச்சு மேலே சாம்பார் ஊற்றி வச்சிங்கன்னா வேணான்னு சொல்லவே மாட்டாங்க, சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. வாங்க சாப்பிடலாம்.